சாமி கும்பிட்றேங்க, நான் ஒரு ஏழைங்க, 4 ஆட்டை மாட்டை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுருக்கேங்க. இந்த ஆடு நான் தூக்கிட்டு வந்திருக்கேனேங்க, இது சென ஆடுங்க, இது வயிற்றுக்குள்ளார குட்டி இருக்குதுங்க. ஆனால் இந்த ஆடு இறந்துடுச்சு, குட்டியை எப்படியாவது பிழைக்க வச்சிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பிழைச்சிப்பேங்க அப்படின்னு ஒரு ஏழ்மையான ஒருத்தர் ஒரு சித்தர்கிட்ட கேட்குறாருங்க. உடனே அவர் அந்த ஆட்டை அங்கேயே கிடத்திட்டு போ, நாளை காலையில் வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சித்தர் தன்னுடைய தவ வலிமையால் இறந்த ஆட்டின் வயிற்றில் இருந்த அந்த 2 குட்டிகளை உயிர் பெற செய்து பிரசவித்து அந்த 2 ஆட்டு குட்டிகளையும் விளையாட விட்டாருங்க. மறுநாள் காலையில் பார்த்த விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சிங்க. எப்படி இது நடந்ததுன்னு தெரியலையே, அப்பா எல்லாம் உங்களுடைய கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு அந்த உயிரோடு துள்ளி குதித்து கொண்டிருந்த 2 ஆட்டுக்குட்டிகளை தூக்கிக்கிட்டு கிளம்பி போனாருங்க. இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது எப்படி முடியும், இறந்து போன ஆட்டிலேருந்து ஆட்டுக்குட்டியில் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவர் என்ன பெரிய வல்லவரா, அவரை நாங்கள் பார்த்தாகணும், அதெல்லாம் ஏதோ சித்து வேலை தான், இதெல்லாம் என்னன்னு தெரியல, பார்த்துடலாம், டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிப கும்பல் வந்ததுங்க. அந்த வாலிப கும்பல் ஒரு கைத்துக்கட்டில் அவங்க நண்பர் ஒருத்தவரை படுக்க வச்சு இறந்த மாதிரி நடிக்க வச்சாங்க. நீ இறந்து போன மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சித்தரையா இவர் இறந்துட்டாரு, இவரை எப்படியாவது பிழைக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தன்னுடைய ஞான திருஷ்டியால் இந்த சித்தர் பார்க்குறார். அவர் உண்மையிலேயே இறந்துட்டாரா இல்லை வேறு மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு. உடனே ஞான திருஷ்டியால் பார்க்கும்போது அவர் உயிரோடு தான் அந்த கட்டில் இருக்கிறவர் இருக்கிறாருங்கிறது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் என்ன சொல்கிறாரு, போனவன் தான் இனி உயிர் பிழையான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவங்கெல்லாம் கை கொட்டி சிரித்தாங்க. அவர் சாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மேலே போர்த்தி இருந்த அந்த போர்வையை விலக்கி எழுப்பி பார்த்தாங்க. அந்த இளைஞர் எழுந்திருக்கவே இல்லை. அப்போ நிஜமாலுமே அவர் இறந்து போயிட்டார். அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க சித்தர்களோட விளையாடக்கூடாதுன்னு. இதெல்லாம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குகை நமச்சிவாய சித்தர் அவர் தாங்க. இவர் லிங்காயத்தார், அதாவது கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவருங்க. அங்கேருந்து இங்கே வந்தவர், வீரசைவ மரபில் வந்தவர் லிங்காயத்தார். சிவ தொண்டர்கள் அங்கேருந்து இங்கே வந்தவர் நேராக ஸ்ரீசைலம் போகிறார். வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், சொல்லாமல் கொள்ளாமல் சின்ன வயசுலே ஸ்ரீசைலம் போகிறாரு. போனவர் அங்கே தவம் இருக்கிறாரு. அங்கே ஸ்ரீ சிவானந்த தேசியன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த கோவிலில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு இவர் சேவையெல்லாம் செய்கிறாரு. அவர் இவருடைய திறமையை பார்த்துட்டு ஒரு தீட்சை கொடுத்து, நீ கிளம்பி போயிட, இனிமே உன்னால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய கனவில், நம்ம குகை நமச்சிவாயருடைய கனவில் அருணாச்சலேஸ்வரர் சொல்கிறார், நீ என்கிட்ட வா, இங்கே ஏதாவது சேவை செய் அப்படின்னு கூப்பிடுறார். உடனே குருநாதர்கிட்ட சொல்லிவிட்டு இவர் கிளம்பி இவருடைய, அதாவது குகை நமச்சிவாயருடைய சிஷ்ய கோடி ஒருத்தர் விருப்பாட்சி தேவர், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு திருவண்ணாமலையில் 2 பேருமே குகையில், தனித்தனி குகை, விருப்பாட்சி குகை, நமச்சிவாயர் குகை, 2லையுமே உட்காந்து தவம் செய்கிறாங்க. இவர் சிவபெருமானை உள்ளுக்குள்ளார போய் வணங்குறதில்ல, வெளியிலே அப்படியே என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு போயிடுவார். இதை ஒரு யோகி, சிவாகிரக யோகின்னு ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன அவர் திமிராக இருக்கான்னு சொல்லி அவரை கோலால் அடித்தார். இருந்தாலும் குகை நமச்சிவாயர் எந்த கோபமும் கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் இவருடைய குரு வந்தார். அவர் பின்னாலேயே சிவபெருமான் திருவண்ணாமலை கோவிலில் சென்று சிவபெருமானை வணங்கினார். திடீர்னு குருநாதர் காணாமல் போயிட்டார். வந்தது நமச்சிவாயர் தான், அண்ணாமலையார் தான், அருணாச்சலேஸ்வரர் தான் நினச்சி இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மகானுடைய ஜீவசமாதி திருவண்ணாமலை கோவில் இருக்கு இல்லைங்களா, அதோட பின்புறம் மலை மேலே ஸ்ரீ கந்தாசிரமம், அதுக்கடுத்து விருப்பாட்சி குகை, அது செல்லும் வழியில் இந்த குகை நமச்சிவாய சித்தருடைய ஜீவசமாதி இருக்குதுங்க. கார்த்திகை மாதம் வளர்பிறையில் சதுர்த்தி திதியில் பூராடம் நட்சத்திரத்தில் கும்ப லக்னத்தில் இந்த மகானுடைய குரு பூஜை எப்பொழுதுமே வருடம் முழுக்க நடக்குதுங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்கணும்னா கர்ம வினைகள் நீங்கி வம்ச விருத்தி அதிகரிக்கும். நாம் எதை கேட்குறோமோ ஞானம், முக்தி,
பக்தி, தானம், தர்மம், தவம், தனம் இப்படின்னு எதை கேட்டாலும் அது எல்லாத்தையும் இந்த குகை நமச்சிவாயர் நமக்காக தர காத்திருக்கிறாருங்க. அதனால் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசிப்பதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ குகை நமச்சிவாய சித்தருடைய சித்தர் பீடமும் சென்று வணங்குவோம், அருளை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.